இப்ப இந்த கூகுள் மீட்டே நான் எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து ஜோதிடத்துல விவரமா விஷய ஞானம் தெரிஞ்ச ஜோதிட குருக்கள் வந்து ரொம்ப 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 கம்மி. அந்த ரொம்ப 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 கம்மியா இருக்கிறவங்க ஜாதக பலமா இருந்தா தான் அவங்களால வந்து மக்களை கவர முடியும். இல்லை என்றால் மக்களை கவர முடியாது. ஜோதிடத்துல முதல்ல வந்து உண்மையான ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அபாரமான திறமை இருக்க வேண்டும். அபாரமான வாக்குபலம் இருக்க வேண்டும். ஜோதிடத்துல வந்து சில பேருக்கு அபாரமான திறமை இருக்கும். நான் வந்து 1996 ஜோதிட பட்டி மண்டபங்கள், ஜோதிட மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜி சயின்சஸ் இருக்கு. நீங்க யார் வேணாலும் கூகுள்ல போய் தட்டி பார்க்கலாம். அதுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னன்னா பேராசிரியர்கள். எல்லாருமே வந்து பிஹெச்டி படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பிஏ பிஎட் முடிச்சுட்டு வந்து பேராசிரியரா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப ஜோதிஷமே ஒரு வரலாறுல இருந்து தான் வருது. ஒரு 1000 ஆண்டு 5000 ஆண்டு பல யுகங்களான வரலாறுல வருது. அவங்க எல்லாருமே மெத்த படிச்சவங்க. ஆனா யாருமே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. மாநாட்டுல ரொம்ப நல்லா பேசுவாங்க தவிர அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க ஒரு ஆயிஷா ஜாதகத்தையோ ஒரு முத்துப்பாண்டி ஜாதகத்தையோ கொடுத்தா பலன் சொல்ல மாட்டாங்க. அது தட்டி கழிச்சிருவாங்க. அதெல்லாம் விடுங்க, நம்ம பேசுவோம், அமைதியா இருங்க. நீங்க வந்து பாடம் வந்து இது குறிப்பெடுத்துன்னு போயிடுங்கன்னு. அதாவது என்னன்னா அபரிமிதமான அவங்களுக்கு வந்து ஜோதிடத்துல அறிவு இருக்கும். அபரிமிதமான ஜோதிட நூல்கள், ஆங்கில நூல்கள் படிச்சிருப்பாங்க, சமஸ்கிருத நூல்கள் படிச்சிருப்பாங்க, தமிழ் நூல்கள் படிச்சிருப்பாங்க, தமிழ்ல வந்து எண்ணற்ற நூல்கள் படிச்சிருப்பாங்க. வாக்கு பலம் இருக்காது. வாக்கு பலம் இருந்தாலும் அதை தைரியமா வந்து தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா நைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு துணிவு இருக்காது. எனக்கு ஆரம்பத்துல நான் யூடியூப்ல வந்தப்போ ஏஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு 90 வயசு கிழம், அந்த குமுதம் ராஜகோபால், ஏஎம்ஆர்னா ஏஎம் ராஜகோபால்னு பேரு. அவர் தான் குமுதம் பத்திரிகையில வந்து குமுதம் பக்தி ஸ்பெஷல்னு ஒண்ணு வரும். அந்த குமுதம் பக்தி, அவர் ஐயங்கார் நினைக்கிறேன், அவர் ஐயரு. அதனால அவர் வந்து ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். அந்த குமுதம் பக்தி ஸ்பெஷல், குமுதம் ஜோதிட ஸ்பெஷல்னு வருது. இப்போ கூட வந்துட்டு இருக்கு ஏஎம்ஆர் ராஜகோபாலன். அவருடைய சொந்தக்காரங்க. ஆமா, வந்து துபாயில இருந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்த 2 ஜாதகம். அப்ப அவர் என்கிட்ட சொன்னது, சார் நீங்க வந்து தப்போ ரைட்டோ ஒரு ராசி பலன், அப்பதான் நான் விளம்பி வருட ராசி பலன் சொன்னேன். போல்டா சொல்றீங்க, இதான் நடக்குன்றீங்க, அது நடக்குது அப்புறம் நடக்காம போகுது, அது வேற சார். சொல்லும் போதாவது ஒரு அத்தன்டிகேட்டா சொல்லணும் இல்ல. சொல்லும் போதே வந்து நீங்க வந்து வழவழா குழகுழான்னு நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், வந்து பணம் வரலாம், வராமலையும் போகலாம். இப்படி எல்லாமே லாம்னே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா நமக்கும் வந்து பாக்குறதுக்கு நம்பிக்கை வராது சார். ஜோசியர் மேலவே நம்பிக்கை வராது இல்ல சார் நம்மளுக்கு அப்படின்னாரு. இத்தனைக்கு எங்க குடும்பம் யாருடைய குடும்பம்னா சார், இந்த பக்தி ஸ்பெஷல் நடத்துற ஏஎம் ராஜகோபால்னு சொல்லி 90 வயசு, அவரு தான் எங்க பெரியப்பா. ஆஹ் ஆமா, அவருடைய பெரியப்பா தான் எங்க பெரியப்பா தான் அவரு. எங்க மனைவி கூட இப்பதான் நான் அமைச்சிருக்கிறேன், நான் அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்ட உடனே அது நடக்குது நடக்கல ரெண்டாவது விஷயம், போல்டா சொல்றீங்கல்ல சார், அதுதான் ஜோசியத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். அப்பதான் ஒருத்தனுக்கு அது மேல ஆர்வம் வந்து உள்ள வருவோம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வருவோம். நேத்து 1000 ரூபாய் போட்டு என்கிட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு ஐயங்கார் குருக்கள் என்னுடைய மேஷராசி பலனை இதே மாதிரிதான் ஏஎம்ஆர் உடைய அந்த சொந்தக்காரர் பார்த்துட்டு எப்படி என்கிட்ட வந்து 2000 ரூபாய் போட்டு பார்த்தாரோ அதே மாதிரி இந்த மேஷராசிக்கு நீங்க இதுதான் 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 அடிச்ச உடனே உங்களை பார்க்கணும் தோணுச்சுன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் வீக் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அதுவும் சுக்கிர சேத்திரம் தான். அந்த அம்மாவும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவன் தான், என்னுடைய சூரியனும் பூர நட்சத்திரம் தான் உட்காந்துருக்கான், பூர்வ புண்ணியாதி. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி அங்க எனக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்கு, நான் போய் ஸ்ரீரங்கத்துல வந்து 9 குருக்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதை போய் செய்யணும். அந்த 9 குருக்களை நீங்க அங்க எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு. ஐயா, என் சொந்தக்காரனே அங்கதான் இருக்கான் ஸ்ரீரங்கத்துல, நீங்க போங்க நான் செஞ்சுட்டேன்னாங்க. இதுதான் கிரகம் உங்களுக்கு பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறது, இப்படிதான் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப எனக்கு சுக்கிரன் பலமா இருக்குதா பலமா இல்லையான்றது நான் வந்து இப்படித்தான் செக் பண்ணிக்கிறேன். இப்படித்தான் உங்க ஜாதகத்துக்கு என் மூலமா நீங்க 12 பாவ அனாலிசிஸ தெரிஞ்சுக்கிட்டு, அந்த 12 பாவ அனாலிசிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றது எல்லாமே ஓரல். அது என்னுடைய 99% வாக்கு பலத்தால உங்களுக்கு பலிக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தை 12 பாவ அனாலிசிஸ் நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்காரு, பூர்வ புண்ணியாதிபதி எந்த அளவுக்கு பலமா இருக்காரு, பாக்கியாதிபதி எந்த அளவுக்கு பலமா இருக்காரு, இல்ல பலவீனமா இருக்காரு. அவர் 6 8 12 மறைஞ்சிருந்தா கூட, சில கிரகங்கள் 6 8 12 மறைஞ்சிருந்தா கூட நல்லது செய்யும். சில கிரகங்கள்
கேந்திர குணங்கள் இருந்தாலே நல்லது செய்யாது. இதெல்லாம் நீங்க வாழ்ந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஜோசிய கன்சல்டேஷன்ல தெரிஞ்சுக்க முடியாது. கூகுள் மீட்ல கூட தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட 12 பாவ அனாலிசிஸ் எடுத்துக்கணும். அந்த 12 பாவ அனாலிசிஸ்ல தான் நான் உங்களுக்கு கிரகங்களுடைய உங்க ஜாதகத்துல நீங்க வாங்கியிருக்கிற சக்தி என்ன, அது என்ன சட்டி, அந்த சட்டியினுடைய தன்மை என்ன, அது பித்தளை பாத்திரமா, வெண்கல பாத்திரமா, ஈய பாத்திரமா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமா, தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா, வைடூரிய பாத்திரமா, பிளாட்டின பாத்திரமா, இல்ல கண்ணன் கையில இருந்தது பாத்தீங்களா, அவர் கொடுத்தாரு அக்ஷய பாத்திரமா, அது எது கேட்டாலும் கொடுக்குற பாத்திரமா அது, அப்படின்றத பத்தி நான் முதல்ல சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறமா அதை நீங்க டெய்லி கேட்டு 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 அதுக்கப்புறமா நம்ம கிட்ட அந்த 36 பேஜ் ஜாதகத்தையும் போட்டுக்கிட்டு பிளஸ் உங்களுடைய ஆயுள் காலம் ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தசைக்காவது போட்டுக்கணும். இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தசை ஓடுதோ அந்த தசைக்கு ஃபுல்லா சூட்சுமம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு நோட் புக் ஒன்று போட்டுக்கணும். 200 பக்கம் நோட் புக் ஒன்று போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்த சூட்சுமம் எனக்கு எப்படி வேலை செஞ்சுது, குருஜி என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு 12 பாவ அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாவத்துக்கு என்ன வெயிட் கொடுத்துருக்காரு. நம்ம உமாவதே எடுத்துப்போமே. இப்போ உமாவுக்கு சுக்கிர தசை நடக்குது, சுக்கிரன் சந்திரசாரம், சுக்கிரன் அஸ்தமனம் அப்படின்னாக்கா ஆயுளுக்கு அதிபதி. அப்போ அஸ்தமனம் ஆயுளுக்கு அதிபதி ஆகக்கூடாது. அப்படி ஆனாக்கா கஷ்டங்கள் நிறைய வரும். 8ஆம் இடம் உலகத்தில் உள்ள மொத்த கஷ்டத்துக்கு அதிபதி. ஆனாலும் பூர்வபுண சாரத்துல இருக்காரு, ரைட். அப்ப அந்த பூர்வபுண என்ன பலத்துல இருக்காரு. அப்ப அந்த சுக்கிர தசையில இப்ப சுயபுக்தி ஓடுது. அந்த சுயபுக்தியை 9 அந்தரமா பிரிச்சா அதுல ஒரு அந்தரம் வரும். அந்த ஒரு அந்தரம் என்ன பலம் இருக்குது, அந்த 12 பாவ அனாலிசிஸ்ல கேட்டுக்கணும். அதை எழுதி வச்சுக்கணும் நோட் புக்ல. அப்ப இந்த அந்தரத்துல, இந்த ஆதிபத்தியத்துல என் ஜாதகத்துல இந்த கிரகம் இவ்வளவு பலமா இருக்குது, அந்த டைம்ல எனக்கு இவ்வளவு செல்வம் வரணும், இத்தனை நம்பர் நியூமரிக்கலா வரணும். இப்போ உதாரணமா சுக்கிர தசையில சுயபுக்தின்னா சுக்கிரனுக்கு 6ஆம் நம்பர், அப்ப 6ன்ற தொகையில இந்த சுக்கிர புக்தி முடியறதுக்குள்ள எனக்கு பணம் வரணும். அது 6 லட்சமா, 60,000மா, 6,000ன்றது இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதுல ஒவ்வொரு புக்திக்கு ஒரு நம்பர் இருக்கு. சூரியனுடைய நம்பர் 1, சந்திரனுடைய நம்பர் 2, செவ்வாயுடைய நம்பர் 3, புதனுடைய நம்பர் 5, ராகுடைய நம்பர் 4, கேதுடைய நம்பர் 7, இப்படி சனியுடைய நம்பர் 8ன்னு இருக்குல்ல. அப்போ அந்தந்த அந்தம் நடக்கும்போது அந்தந்த தொகையில எவ்வளவு நம்ம சட்டியில விழுது. 800 ரூபாய் விழுதா, ஒரு உதாரணமா சுக்கிர தசையில சனி புக்தியில 8,000 ரூபாய் விழுதா மாசம், இல்ல மாசம் 80,000 ரூபாய் விழுதா, இல்ல மாசம் 16,000 ரூபாய் விழுதா, இல்ல அந்த 8ன்ற தொகையில 17,000 ரூபாய் விழுதா, இல்ல 26,000 ரூபாய் விழுதா, இல்ல 80,000 ரூபாய் விழுதா மாசம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணணும். இது குறைந்தபட்சம் 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணதான் தெரியும். நான் என்னதான் 12 பாவ அனலைசிஸ் சொல்லிட்டாலுமே அது சொன்னது செயல்ல வரலையே. நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு திசைக்கு முதல்ல ஒரு புத்திக்காவது பார்த்துடணும். ஒரு புத்தி 3 வருஷம் பெரிய புத்தியை வச்சுக்கணும், சின்ன புத்தியை வச்சுக்கூடாது. பெரிய திசை பெரிய புத்தியா வச்சுக்கணும், இருந்தா நல்லது. அப்பதான் ஒரு பரிசோதனை பண்ண முடியும். ஒரு டாக்டர் படிக்கணும்னா கூட 5 வருஷம் ஆகுது இல்ல, சும்மாவே கிடையாது. ஜாதகத்தை நீங்க ஒரு 5 வருஷமாவது படிக்கணும் இல்ல, அப்பதானே தெரியும். இல்லன்னா நான் பிரமாதமா பேசுவேன், எனக்கு என்ன, நான் 30 வருஷம் என் ஜாதகத்தை பிராக்டிஸ் பண்ணதுனால நான் பிரமாதமா பேசுவேன், விடிய விடிய பேசுவேன், விட்டா நாளைக்கு காலையில வரலும் பேசினே இருப்பேன். அதனால உங்களுக்கு என்ன பயன், மதிமயங்களாம் என் பேச்சுல நீங்க அவ்வளவு. ஒவ்வொரு ஜாதகனும் அவன் ஜாதகத்தினுடைய பலம் பலவீனம் தெரிந்து கொண்டு ஒரு புக்திக்கு அதை பரிசோதனை பண்ணி பார்த்து நம்ம தகுதி இவ்வளவுதான், நம்மளுடைய ஊழ்வினை இவ்வளவுதான், நம்ம பல ஜென்மங்களை இவ்வளவுதான் கத்துக்கிட்டு வந்திருக்கோம், நம்ம திறமை இவ்வளவுதான், நம்ம திறமை மாசம் 10,000 தான், நம்ம திறமை மாசம் 20,000 தான், நம்ம திறமை மாசம் 15,000 தான், இல்ல நம்ம திறமை மாசம் 50,000 தான், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடிப்படை அது.